ஹே காய்ஸ், வெல்கம் டு ஊரை பக்கம் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி வித் பாலக் பன்னீர் தான் செய்ய போகிறோம். ஸோ வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஒரு பேனில் சோம்பு ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு பெரிய சைஸ் ஆனியன் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது பாலக் கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி பாயில் பண்ணிவிட்டு அதில் கீரையும் கொஞ்சமாக முந்திரியும் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது ஆனியன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு கீரை நல்லா வெந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் எடுத்து தண்ணியை வச்சு ஆற விட்டுடலாம். இப்போது வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுது. இப்போ தக்காளி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருந்துச்சு. அதையும் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா குக் ஆகணும். இப்போ பாருங்கள், இப்போ இந்த ஸ்டேஜில் மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். மசாலா நல்லா குக் ஆகணும். பச்சை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆற வச்சுருக்க கீரையை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருந்துச்சு. அதையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த கீரை மசாலா எல்லாமே ஒரு நிமிஷத்துக்கு நல்லா, இது ஆல்ரெடி வெந்தது தான். ஸோ இன்னும் நிறையா வேகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது ஆல்ரெடி திக்காக தான் வரும். ஸோ தண்ணி கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க. நம்மக்கிட்ட இருக்கிற பன்னீரை உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1-2 நிமிஷம் விட்டால் போதும். ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க. இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஆப்ஷனல் தான். இதெல்லாம் நம்மளோட லஞ்ச் ரெடி. குக்கும்பர் வச்சு சாப்பிடுவோம்.